காவேரி வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வந்து காவேரியை வந்து சந்திக்கிறாரு. காவேரி வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. விஜய் வந்து கையை பிடிக்கிறாரு. என்ன காவேரி என்னை பார்த்து பார்க்காம போயிட்டே இருக்க அப்படின்னோடனே உடனே பார்த்து முறைக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்னை வந்து வம்பு பண்ணி கூப்பிட்டது தானே உனக்கு பிரச்சனை. நான் அதான் முன்னாடியே சொன்னேனே காவேரி நான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் காவேரி இப்படி யோசிக்கிற அப்படின்னோடனே நீ தான் காவேரி மாற்றி மாற்றி பேசுகிற அப்படின்றாங்க. அதுக்கு நான் தான் மாற்றி மாற்றி பேசுகிறேன்ல நான் தான் சரியில்லைல்ல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நான் அதனால் தேவையில்லாமல் வந்து என்னை பார்க்க வராதிங்க முதல்ல என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்றாங்க. இந்த உடனே வந்து ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற ஓ மனசு ஒன்று சொல்லுது ஆனால் உன் முகம் ஒன்று உன் வாய் ஒன்று சொல்லுது மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க இந்த உண்மையிலே சொல்லு உன் மனசை தொட்டு சொல்லு நான் இங்கே வந்ததோ உன்னை பார்த்ததோ உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அப்படியே நிற்கிறாங்க. சொல்லு காவேரி அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க முதல்ல என்னை பார்க்க வர்றதை கட் பண்ணுங்கள் நீங்கள் என்னை பார்க்க வர வேணாம் அப்படின்றாங்க. அப்படியா நான் பார்க்க வரக்கூடாதா என்னை பார்த்து என் முகத்தை பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லி நான் பார்க்க வரக்கூடாது அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் காவேரி உன் மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி ஏன்டி இப்படி மனசில் ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று பேசுகிற நான் வரணும் என் கூட வாழணும்னு உனக்கு ஆசை காவேரி ஆனால் உன் அம்மாக்காக நீ ரொம்ப பயப்படுற அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க ஆனால் உன் அம்மா இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அவங்கள பற்றி நான் என்னமோ நினச்சேன் ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இங்கே பாருங்கள் என் அம்மா பற்றி எதுவும் பேசாதீங்க என் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் எதுக்கு பேசிட்டு இருக்கேன் அதான் யாருக்கும் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்காக வந்து தேவையில்லாமல் நம்ம இப்போ ஒன்றா சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் ஒன்றா சேரணுமா என்ன காவேரி பேசிகிட்டு இருக்க அப்போது நான் இல்லாமல் நீ இருந்துடுவேன் அப்படி தானே அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் இல்லாமல் நான் இருப்பணும் இருக்க மாட்டேனோ அது வேறு விஷயம் ஆனால் நான் இல்லாமல் நீங்கள் இருந்து தான் ஆகணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு காவேரி இந்த பசுபதி வந்து பிரச்சனை கொடுத்ததால தானே இப்படி பேசிகிட்டு இருக்க ஒன்று பசுபதி வந்து பிரச்சனை கொடுத்ததால பேசியிருக்கணும் இல்லைனா உன் அம்மாவால் பேசணும் அப்படி இல்லைண்ணா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க என் பாட்டியால் பேசுகிறேன் அப்படி தானே அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியும் காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ விஜய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறது யார் சொல்லியிருப்பானோன்னே ஓ மாமாவை இப்போ பார்த்துட்டு தான் வரேன் மாமாவை பார்த்துட்டு வரீங்களா ஐயோ அவர் தான் சொல்லிட்டாரா அப்படின்னோடனே அவர் சொன்னார் கண்டிப்பாக வந்து அத்தை பிரச்சனையோட மற்றவங்க பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு யாரோ தான் இந்த பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு நீ நினைக்கிற ஆனால் உண்மையிலேயே வந்து என் பாட்டியை தான் மனசில் வச்சு தான் நீ பேசுகிறான் அன்றைக்கி என் பாட்டி ஒரு மாதிரி ஒன்று பேசிட்டாங்க என் பாட்டி வந்து உன் கூட சேரக்கூடாதுன்னு எங்கள் வீட்லேயே சொன்னாங்க அதனால தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க இங்கே பாரு என் பாட்டியே வந்து உன்னை வந்து கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து உன்னை அழைச்சிட்டு போவாங்க எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்காங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோ காவேரி யாரை பற்றி நீ யோசிக்காதடி நம்ம குழந்தைய பற்றி நம்மளை பற்றி மட்டும் யோசி அப்படின்னோடனே அது வந்து அப்படி சொல்ல வராங்க. ப்ளீஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு கையை எடுத்து அப்படியே வந்து அவரோட கண்ணத்திட்ட வச்சுக்கிறாரு. ப்ளீஸ் நீ என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு உருகி போயிடுறாங்க காவேரி அப்படியே தன்னை மறந்து விஜயை பார்க்குறாங்க. ப்ளீஸ் காவேரி சொன்னால் கேளுடி அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து மனசு இறங்கி வா காவேரி வீட்டுக்கு வர நாள் ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் காவேரி சீக்கிரமாகவும் உங்கள் வீட்டில் எப்படியாவது பேசி நம்ம வீட்டுக்கு வந்துடுடி ப்ளீஸ் டி அப்படின்னோடனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடி பார்த்துட்டே இருக்க இங்கே பாருங்கள் விஜய் சொல்கிற பேச்சை கேளுங்க கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சு தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது எவ்வளோ நாள் காவேரி நான் உனக்காக பிரிஞ்சு இருக்கணும் சொல்லு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ப்ளீஸ் காவேரி சொன்னால் புரிஞ்சுக்கோ இப்போ உனக்கு வயிறு பெருசாகிட்டே வருது உனக்கு தெரியுதா ஃபீல் ஆகுதா இல்லையா அப்படின்னோடனே பாட்டி சொன்னதுன்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்போது வயிறு பெருசாகுதில்ல அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்ல நீ கர்ப்பமாக இருக்கிறது அப்புறம் என்ன சொல்லுவேன் காவேரி அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறேன். ஆமாம் கரெக்டு தான் விஜய் சொல்கிறது என்ன சொல்லுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னோடனே ஆமாம் இப்போவே பாட்டி வந்து நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பிரச்சனை ஆகிடும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட மனசு வந்து யோசிச்சுட்டே இருக்குது விஜயை பார்க்காம.